நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். விஸ்வா, இங்க இருந்து போயிடு. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. மாலதி மனசுல இருக்கிற விஷயம் விஸ்வாக்கு தெரிஞ்சதுன்னா அவன் அதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அக்கா, நீ எங்கேயும் போக வேண்டாம். தயவு செஞ்சு அவனை இங்க இருந்து போக சொல்லு. மாலதி ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பேசணும். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அக்கா, நீ என்னை விட்டு போகவே கூடாது. இங்கதான் இருக்கணும். மாலதி, நீ இப்படி எல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? என்னோட லவ் சொன்னது தப்பா? விஸ்வா, எதுவும் பேசாத. தயவு செஞ்சு இன்னொரு வார்த்தை பேசாத. நீ ஆல்ரெடி ரொம்ப நிறைய பேசிட்ட. இதுக்கு மேல எனக்கு எதுவும் கேட்க விருப்பம் இல்ல. நீ என்ன ஒரு விளையாட்டு பொம்மையா நினைச்சிட்ட. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண? நீ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுனால எனக்கு எவ்வளவு பாதிப்பு வந்துச்சு தெரியுமா? நான் 2 நாளா என் தலைமுடியை இழந்தது நினைச்சு யார் முகத்திலேயே முழிக்க முடியாம ஒளிச்சிருந்தேன். நீ இப்ப பண்ண இந்த காரியத்தினால மிச்சம் இருந்த தைரியத்தை நான் இழந்துட்டேன் விஸ்வா. சத்தமா நான் இழந்துட்டேன். இனிமே நான் யார் முகத்திலேயும் எந்த காரணத்துக்காக முழிக்க முடியாது. அவங்க கண்ணை பார்த்து பேசுறதுக்கு கூட லாய்க்கு இல்லாதவள் ஆயிட்டேன். உன்னோட இது தவறான முடிவு, ஒரே ஒரு தவறான முடிவு உன் மொத்த குடும்பமும் என்ன வெறுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு விஸ்வா. இந்நேரம் எல்லாரோட மனசுல இருந்து என்ன தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. என்ன இனிமே வெறுப்பு கண்ணோட்டத்துலதான் பாப்பாங்க. இனிமே என் அக்காவை பார்க்க கூட அவளோட மாமியார் வீட்டுக்கு வர முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நீதான் விஸ்வா. இனிமே என்னால இங்க ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. நான் உடனே எங்க ஊருக்கு கிளம்பி போயிடுறேன். அதான் எல்லாருக்கும் நல்லது. இல்ல மாலதி, உனக்கு இப்படி எல்லாம் பேச எப்படி மனசு வருது? நான் உண்மையாதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்பவே என் ஊருக்கு கிளம்பி போறேன். அக்கா, எனக்கு இப்பவே நம்ம ஊருக்கு கிளம்பி போகணும்னு இருக்குக்கா. பாட்டியை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க இருந்து போக விடுங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். மாலதி ப்ளீஸ் ப்ளீஸ், அப்படியெல்லாம் சொல்லாத. இல்ல நீ மாலதிக்கு குணமாற வரைக்கும் அவ இங்கதான் இருந்தாகணும். அண்ணி ப்ளீஸ், மாலதி கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொன்னா கேப்பா. ப்ளீஸ் அண்ணி. இந்த மாதிரி சூழ்நிலையில மாலதி வீட்டை விட்டு போறதுதான் அவளுக்கு நல்லது. அண்ணி விஸ்வா, ப்ளீஸ் புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணு. இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இனியும் அவங்க இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது விஸ்வா. அவ திரும்பவும் இங்கிருந்து ஊருக்கு போறதுதான் அவளுக்கும் எல்லாருக்கும் நல்லது. மாலதி இங்க இருந்து போறதுல நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் நான் சொல்றேன் விஸ்வா. இல்ல நீ அவகிட்டே கேளுங்க. மாலதி இங்க இருந்து போனா என் நிலைமை என்ன ஆகும்? விஸ்வா, ப்ளீஸ் இந்த பிரச்சனையை மேலும் நீ பெருசாக்கிடாத. இல்ல நீ, நான் மாலதி எங்க இருந்து போக விட மாட்டேன். அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க மாலதி, இந்த புடிவாதத்தினாலதான் நான் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும் நான் சொன்னா நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு. என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா? ஒரு வேலை பண்ணலாம். நல்லா கேட்டுக்க, நான் என் மனசுல இருந்து சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் இப்பவே போய் வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் சொல்றேன் நான் மாலதியை நிச்சயமா லவ் பண்ணவே இல்லைன்னு. நான் அப்ப சுயநினைவோட இல்ல, ஏதோ மன குழப்பத்துல சொல்லிட்டேன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டா கண்டிப்பா என்ன மன்னிப்பாங்க. நான் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை நிறைய முறை பண்ணிருக்கேன்னு என்ன கண்டிப்பா மன்னிச்சு விட்டுருவாங்க. ப்ளீஸ் மாலதி, என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத.
எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துறாத ப்ளீஸ் மாலதி. உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. நீ இங்க இருந்து போறதை என் கண்ணால பார்க்க முடியாது. ப்ளீஸ் நீ உன்னோட முடிவை மாத்திக்க. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் நீ நினைக்கிறது தான் நடக்கணும்னு நினைக்கிற? ஏன்? ஒருவேளை நான் இந்த வீட்டை விட்டு போறதுனால உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் என் முடிவை மாத்திக்க சொல்ற விஸ்வா? போனோன்னு முடிவெடுத்தா போயிடுவேன். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. நான் இவ்வளவு சொல்லி விஸ்வா, ப்ளீஸ். ஒரு வார்த்தை கூட நான் கேட்க தயாரா இல்ல. மரியாதை எங்க இருந்து போயிடு. அம்மா பெரிய பாட்டி, உங்களுக்கு என் மேல இவ்ளோ பாசமும் இவ்ளோ அன்பும் இருக்குல்ல, அப்புறம் ஏன் தங்க வளையல எனக்கு கொடுக்க கூடாது? திரும்பவும் உன் கண்ணு என் வளையல் மேல விழுந்துருச்சா? அருந்தவான் பிசாசு. ஓ, உங்களுக்கு பியூட்டி குயின் எலிசபெத் நினைப்பா? கொஞ்ச நாளா இப்படிதான் அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. அம்மா, நீங்க என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. பாரதிக்கு எப்பவுமே என் தங்க வளையல் மேலதான் கண்ணு. ஆனா நான் அவகிட்ட சொல்லுவேன், நீ தலகீழ நின்னு தவம் பண்ணாலும் நான் இந்த தங்க வளையல உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆனா இப்போ இந்த தங்க வளையல அவளுக்கே கொடுத்துடலான்னு ஆசைப்படுறேன். இந்த வளையல மட்டும் இல்ல, அவளுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். அம்மா ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாங்க? திடீர்னு இல்ல பாட்டி. மாலதி அக்கா மும்பையில் இருக்கும்போது பெரிய பாட்டிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அன்னையிலேருந்தே பெரிய பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க இப்படி தான் அமைதியாகவும் சோகமாகவும் இருக்காங்க. என்னாச்சுன்னு எவ்வளோ கேட்டாலும் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கும்? மாலதி அப்படி எதை பத்தி சொல்லியிருப்பா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, நீ காலையில இருந்து சாப்பிடலையப்பா. வந்து சாப்பிடு. எனக்கு சாப்பாடுனாலே வெறுப்பா இருக்குமா? உங்களுக்கு தெரியுமா, மாலதி இன்னைக்கு ஊருக்கு போறாமா.
ஜீவிதா, உன்னையும் மாலத்தையும் ஊர்ல விட்டு வரதுக்கு நான் வர வேண்டாம்னு ஷூரா சொல்றியா? நான் ஷூரா தான் சொல்றேன் வினய். நீங்க ப்ளீஸ் உங்களோட வேலையை விட்டுட்டு எங்களோட வர வேண்டாம். ஜீவிதா, அதனால என்ன? ஒர்க் அப்புறமா பாத்துக்கலாமே. ஆனா உங்க 2 பேரையும் எப்படி தனியா விட்டுட்டு? வினய், மாலத்தியை என்னால தனியா பாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப விஸ்வாவோட கண்டிப்பா இருக்கணும். கொஞ்ச நேரம் கூட அவனை தனியா இருக்க விட்டுறாதீங்க. அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லு ஜீவிதா. இந்த மாதிரி அர்த்தராத்திரி நேரத்துல யார்கிட்டயும் இப்படி சொல்லாம கூப்பிட்டு போறது உனக்கு சரின்னு படுதா? இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானம்மா. இதுதானே ஆசைப்பட்டீங்க, மாலதி இங்க இருக்க கூடாதுன்னு. போங்க, இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. இல்ல விஸ்வா, நீ யோசிக்கிறது தப்பு. நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா? அப்ப எதுமா சரி? நான் என் மனசுல இருக்கிறத உங்க எல்லார் முன்னாடியும் ரொம்ப நேர்மையான முறையில புரியுற மாதிரி எடுத்து சொன்னேன். நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க யாருமே புரிஞ்சுக்கல. ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ண முயற்சி பண்ணல. இங்க இருக்கிற யாரும் என் வழி என்னன்னு புரிஞ்சுக்க தயாரா இல்ல. இன்னைக்கு என்னோட காதல் என்னை விட்டு பிரிய போகுது. அதனால உங்கள யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. ஒருவேளை நீங்க நினைச்சிருந்தா அவகிட்ட போய் புரிய வச்சிருப்பீங்க. ஏன் அவளை தடுக்கல? இத பாரு மாலதி, இங்க இருந்து போகாதம்மா அப்படின்னு ஏன் சொல்லல? ஆமா வினய், மாலதி தான் இங்க இருந்து போகணும்னு அடம் பிடிக்கிறா. இதுக்கு மேலேயும் அவ இந்த வீட்ல இருக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. அப்பதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஜீவிதா, இப்ப நடந்ததுக்கு காரணம் விஸ்வா மட்டும்தான் உன் மனசுக்கு தோணுதா? இல்ல வினய், எனக்கு விஸ்வ மேல எந்த கம்ப்ளைண்ட்மே இல்ல. அவன் மாலத்தி எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையான காதல். I love Malti, Mom. I just love her. உங்களுக்கு அவளை பிடிக்கும்னா நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேம்மா. பிடிச்சிருக்குப்பா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா ஏம்மா நீங்க ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணல? பயமா இருக்குப்பா. எதுக்குமா பயப்படணும்? விஸ்வா, வாழ்க்கையில நீ இன்னொரு தடவை தோத்துற கூடாது. அதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. உனக்கு 6 வயசா இருக்கும்போது உங்க அப்பா நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் என் தனிமையை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை துணைய இழக்கிறதுல இருக்க கடுமையான வேதனை உங்க அம்மாவோட அதிகமா யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. உன் வாழ்க்கையும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். விஸ்வா, நான் ஒருத்தி அழுதது போதும். நீயும் என்ன மாதிரி வேதனைப்படுறது என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. வினய், மாலதி எங்க ஊர்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவளோட நினைவுகள், அவளோட வீடு, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. எங்க வீட்ல இருக்கிறவங்களும் அவளோட தான் அதிக நேரம் செலவழிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம என் சாவு பத்தின உண்மை
எவனோட அந்த பாச கயிறு என் உயிரை எப்ப வேணாலும் பறிச்சுக்கிட்டு போகும். இல்ல வேணே, என் மாலத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதை நினைச்சு பார்க்கறது கூட எனக்கு இஷ்டம் இல்ல. ஜீவிதா, உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ. மாலதிக்கு அப்படி ஒன்றும் ஆகாது. இங்க பாரு, மாலதி எந்த அளவுக்கு வேதனை அனுபவிக்கிறாளோ அதே அளவுக்கு நம்மளும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கோம். அவளுக்கு தைரியம் சொல்ல நம்மளை விட்ட வேற யாரும் இருக்கா சொல்லு? ஒன்று மட்டும் உறுதியா சொல்றேன், மாலதி சீக்கிரமா குணமாயிடுவா. அந்த நம்பிக்கை என் மனசுல எப்போ இருந்தோ இருக்கு. நாம கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தா எல்லாமே பழையபடி மாறிடும். மாம், அப்படின்னா உங்களுக்கு மரணம் எங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சிருன்னு தானம்மா பயம்? நீங்க பட்ட வேதனை நான் படக்கூடாதுன்னு தானம்மா நீங்க பயப்படுறீங்க? ஓகே மாம், உங்க மனசாட்சி மேல சத்தியம் பண்ணி எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. இத்தனை வருஷத்துல உங்களுக்கு அப்பாவோட ஞாபகம் வந்ததே இல்லையாம்மா? உங்களுக்கு ஒரு நிமிஷமாவது, ஒரு செகண்ட் ஆகுது அப்பாவை மிஸ் பண்ணணும்னு தோணலையாம்மா? இத்தனை வருஷம் ஆகியும் அவர் மேல இந்த அன்பு குறைஞ்சதாம்மா? இல்ல இல்ல, ஒருவேளை மாலதி என்னை விட்டு பிரிஞ்சிருவான்னு என் தலையில எழுதியிருந்தா அது அப்படியே நடக்கட்டும். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவன் ஞாபகத்திலே வாழ்ந்துறேன். இல்ல, வாழ்க்கைக்கு தான் முடிவு இருக்கு, காதலுக்கு இல்ல. நான் அவளை இழக்கிறதுக்கு முன்னாடி அடையணும்னு நினைக்கிறேம்மா. ஒரு நிமிஷம் அவ கூட வாழ்ந்துட்டா போதும். அந்த நினைவுகளையே நான் என்னோட பிரசன்ட், என் மொத்த ஃபியூச்சரையும் நான் சந்தோஷமா வாழ்ந்துருவோமா. ஒருவேளை எனக்கு மாலதி கிடைக்கலன்னா நான் இந்த உலகத்துல இருந்தும் இல்லாததுக்கு சமம். மாம், என் வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு, மாலதி எனக்கு கிடைக்கணும். வேற எதுவும் வேணாம். இவ்வளவுதான் என்னோட ஆசை. இந்த ஆசையில என் முழு சந்தோஷமா அடங்கி இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு சேவை செய்யறதை விட உனக்கு இந்த உலகத்துல வேற வேலையே இல்லையா? உனக்காக நான் யார வேணாலும் மாறுவேன். Anything. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க. காதலிக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தியாகம் பண்ணிக்கிறது சகஜம் தானே? அது எவ்வளோ அழகான ரொமான்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? மஜ்னு லைலா மாதிரி, ரோமியோ ஜூலியட் மாதிரி, அப்புறம் என்ன மாதிரி. லவ்வர்ஸ்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும் தம்பி. நீங்க வாழ்க்கை பூரா இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மாலதியும் நானும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஒரு ரிலேஷன் இருக்கு. நான் மாலதியை லவ் பண்றேன். ஐ லவ் மாலதி. அவகிட்ட என்ன குறை இருக்கு? குறை எங்களுக்கு தெரியாது, குறை என்னன்னு வெளி ஆளுங்களுக்கு தெரியும். ஒரே வீட்டுக்குள்ள ஒரு பையனும் பொண்ணு இப்படி பழகிட்டு இருக்காங்கன்னு வெளி ஆளுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இந்த விஸ்வா அவன் வீட்டுக்குள்ளேயே கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கான். ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்க இத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் மாலதி. விஸ்வம் மட்டும் இல்ல,
நீயும் அவனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு. மாலதி, ஒருவேளை உனக்கு என்னோட முகத்தை பார்த்து பதில் சொல்ல முடியலன்னா சொல்லாத. ஆனா கண்ணடியில நின்னு உன் கண்ணை பார்த்து உன்னால சொல்ல முடியுமா நீ விஸ்வாவை காதலிக்கவே இல்லைன்னு? கண்ணாடி எப்பவுமே போய் சொல்லாத மாலதி. போய் ஒரு வாட்டி பாரு. விதி நம்ம 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சு வச்சிருச்சுல விஸ்வா. இனிமே நம்ம 2 பேரும் சந்திக்கிறதுக்கே வாய்ப்பில்லை. பிடிச்சிருந்து என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு பார்ட்னர். என் வாழ்நாள் கடைசி வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகியே இருப்பேன்.